ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது லாஸ்ட் மந்த் அமாவாசை அன்றைக்கி எடுத்த வீடியோ. ரொம்ப நாளாக போஸ்ட் பண்ணலாமா வேணான்ற ஒரு டவுட்லேயே வச்சிட்ருந்தேன். சரி போஸ்ட் பண்ணலாம், மற்றவங்களுக்குலாம் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்திங்கன்னா இந்த 11 ஆரம்பித்து 1 முடிச்சிட்டேன். இது எல்லாமே சேர்த்து செஞ்சு முடித்தாச்சு. அதே மாதிரி மார்னிங் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்து செய்யணும் அப்படிங்கிறதுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கவிக்கு சேமியா கிச்சடி செஞ்சு அதே வந்து அவனுக்கு லஞ்சுக்கும் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக ஆப்பிளும் அது கூட 2 டேட்ஸும் சேர்த்து வச்சாச்சு. இந்த சேமியா வந்து எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வேண்டும். இந்த மாதிரி உதிரியாக செய்கிறது எங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த ரெசிபியும் ட்ரை பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா பாதி நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் தான் சரி நம்ம ஏன் மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லாருக்கும், நம்ம ஏன் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். சாம்பார் வந்து அந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வானல் வச்சுருக்கேன். வானலில் வந்து ரசத்துக்கு தாளிக்க போகிறேன். நார்மலாக நம்ம எப்பயுமே செய்கிற மாதிரி தான் எல்லாமே ரசம். நான் ரசப்பொடி எப்பயுமே அரைச்சி வச்சுருப்போம். இப்போ காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் பெப்பர் பவுடரும் ஜீரக பவுடரும் சேர்த்து தான் செய்கிறேன் இந்த ரசத்தை. நீங்கள் எப்பயுமே நார்மலாக கூட்டி விட்டு நம்ம எப்படி ரசம் இது பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி அமாவாசை அப்போ ஒரு சில காய்கறிகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. முருங்கைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் முள்ளங்கி, முட்டைக்கோஸ், கேரட், இதெல்லாம் பீன்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நாட்டு காய்கறிகளாக யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரசத்தை இறக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வாழைக்காய் வந்து வறுவலுக்கு பரட்டி வச்சுருந்தேன். அதையும் வானலில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் பூண்டு வந்து நான் சேர்த்துட்டேன், வெங்காயமும் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி முள்ளங்கியும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் முள்ளங்கியும் நான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் டைம்லேருந்து இப்போ தான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து அதை அவாய்ட் பண்ணிடலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய்லாம் ஆல்ரெடி தெரியும், அதனால் அவாய்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு காலையில் பார்த்திங்க அப்படின்னா வாசலில் வந்து கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி மட்டும் தெளித்து விட்டுட்டு அப்படியே நம்ம பெருக்கிட்டு வந்துடணும், கோலம் போடாமல். சாம்பாருக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்படி 2 அடுப்புமே நான் ஆன் பண்ணேன்னா ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணுவேன் மோஸ்ட்டாக. எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும் போது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கீரைக்கு அகத்திக்கீரை வந்து செய்யணும் இல்லையா இன்றைக்கி. அதுக்கு வந்து அகத்திக்கீரை நம்ம செய்யும் போது பார்த்தா கசக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் அந்த அகத்திக்கீரையை போட்டு கொஞ்சம் உப்பு தண்ணி போட்டு ஒரு 2 விசில் அளவுக்கு வச்சு எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாளித்து நார்மலாக பண்ணோம் அப்படின்னா அது வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அகத்திக்கீரை வந்து இல்லைன்னா அந்த கசப்பு தன்மையோடு இருக்கும்ல, இப்படி இருக்கும்போது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். வாழைக்காய் இது மாதிரி சிம்மில் வச்சு நல்லா உடையாத மாதிரி மெதுவாக நம்ம எல்லா பக்கமும் கிளறி விட்டு இது பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக வந்துடும். நிறைய எண்ணெய் ஊற்றியும் நம்ம ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அது மாதிரி தோசைக்கல்லில் போட்டு தான் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணுன்றதில்ல. இந்த மாதிரி தான் நான் எப்பயுமே செய்வேன். அதே செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே சைட் பை சைடு அப்படியே க்ளீனிங்கையும் நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த பக்கம் அடுப்பில் வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கிறத பாத்திரம் ஏதாவது செஞ்சுச்சுன்னா அதை வாஷ் பண்ணி முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் அந்த இது மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சமைக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்லாப் ஃபுல்லாக எல்லாமே இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்க அந்த ஸ்லாப்பையும் நான் கிளியர் பண்ணிகிட்டே வந்துடுவேன். அப்போ சீக்கிரமாக நம்மளோட வேலை முடிஞ்சிடும். இல்லைனா ஃபுல் டே இப்போ சமைச்சு முடிக்கிறதுக்கு 2 hours, அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கி எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அதை பண்ணுறதுக்கு ஒரு 1 hour அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளில் 3/4 நாள் நம்ம கிச்சன்லேயே செலவழிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக டைமும் மேனேஜ் ஆகும். நம்ம குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி அந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டோம்னா இந்த தண்ணியை வந்து எங்கள் அத்தை வந்து குடிச்சிருவாங்க. வாழைக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ அதே வானலில் நம்ம இதை எடுத்து வச்சுட்டு வானலை வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வானல் ஒரு குக்கர் வச்சு தான் நான் எல்லாமே செய்வேன். மோஸ்ட்டாக இந்த பாயாசம் இந்த மாதிரி வைக்கும் போது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இன்னொரு வானலை வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வானலில் இதுக்கு தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். வரமிளகா வந்து காரத்துக்காக சேர்த்துட்டு நம்மளோட கீரையை வந்து தண்ணி ட்ரைன் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். அவ்வளோதான். அமாவாசை அன்னைக்கு எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா அந்த டேபிள் மேலே வச்சு நம்ம பார்க்கும்போது ஐயோ நம்மளாம் இவ்வளோ சமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு பெருமையாக இருக்கும். ஒரு ரசம் கூட வைக்க தெரியாது, ஒரு இட்லி தட்டில் இருந்து இட்லி எடுக்க தெரியாது, ஐயோ கை சுடுது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுவேன் அப்போல்லாம்.
அப்படி இருந்தது தான் இப்போ இவ்வளோ சமைக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் என்னை நினச்சி. இந்த மாதிரி நீங்கள் யாராவது சமையலே தெரியாமல் அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் சமையல் கற்று செய்கிறீங்க அப்படின்னு அந்த மாதிரி நம்மளுக்கே ஒரு ஃபீல் இருக்கும்ல, ஐயோ நம்மளா இவ்வளோ செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல். அந்த மாதிரி உங்கள் யாருக்காவது இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கீரையில் கொஞ்சமாக தேங்காய் போட்டு இறக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பாயாசத்துக்காக பால் வந்து காய வச்சுருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஆச்சியில் ரெடிமேட் பாயாசம் மிக்ஸ் இருக்குல்ல, அந்த பாயாசம் மிக்ஸ் இந்த தடவை தான் டிமார்ட்டில் பை 1 get 1 இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அதை வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். பால் வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாயசம் மிக்ஸில் வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாத்தையுமே நான் போட்டுக்கிறேன். போட்டு இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும். நம்மளுக்கு தேவைப்பட்டால் முந்திரி திராட்சைலாம் வறுத்து கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுலேயே ஆல்ரெடி முந்திரி திராட்சைலாம் போட்டிருக்காங்க. அது ரெடி ஆகிற கேப்பில் நம்ம இந்த பக்கம் வந்து வடைக்கு ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த பருப்பு தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பும் நான் சேர்த்துருக்கேன். அந்த யூஸ் பண்ண பாத்திரத்தையே திரும்ப அதுக்கு இப்போ நான் இது பண்ணேன்னா அந்த பாத்திரத்தில் அந்த பருப்பை வந்து அரைச்சி அதில் போட்டுக்குவேன். ஸோ வந்து கொஞ்சம் நிறையா பாத்திரம் சேராமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி கூட சோம்பு வரமிளகா போட்டுக்கோங்க. நான் என்கிட்ட சில்லி வரமிளகா வந்து அரைச்சது இருந்துச்சு, இந்த அடை தோசைக்கு போடுறதுக்காக அரைச்சது. ஸோ அதை ஏன் வேஸ்ட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அதை இது கூட சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி, இது கூட கொஞ்சமாக புதினாவும் நீங்கள் சேர்த்து பாருங்கள், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணுறேன். இது கூட கொஞ்சமாக பூண்டும் கூட நம்ம தட்டி போடலாம். பட் இன்றைக்கி போடலை. வடைக்கு அரைக்கும் போது ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது, ரொம்ப குறப்பாகவும் அரைக்காமல் ஒரு மீடியமாக அரைச்சோம் அப்படின்னா நம்மளோட வடை வந்து சாஃப்டாக வரும். இது பண்ணுறது கேப்பில் இந்த பக்கம் அந்த வானலில் பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து குலாப் ஜாமுனுக்கு ஜீரா வந்து போட்டிருக்கேன். குலாப் ஜாமுன் சும்மா மிக்ஸ் வந்து வீட்டில் இருந்துச்சு, வேணும் அப்படின்னு கேட்டதுனால குழந்தைங்கள்லாம் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். அந்த மாவு இந்த பக்கம் வடைக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே குலாப் ஜாமுன் மாவும் பிசைஞ்சு கொடுத்தாச்சு. எங்கள் அத்தை வந்து உருட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் இதுக்குள்ளாரே போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் சட்டி வைக்கிறோம் அப்படின்னா அன்றைக்கி எண்ணெயில் என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையுமே ஒன்றா பண்ணி முடிச்சுருவோம். அடிக்கடி எண்ணெய் வந்து ஹீட் பண்ணி ஆஃப் பண்ணி அந்த டெம்பரேச்சர் இது பண்ணால் அதில் பேட் கொலஸ்ட்ரால்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்காக ஒன்ஸ் நம்ம எண்ணெய் பாத்திரம் வச்சிட்டோம் அப்படின்னா நாங்கள் அதிலே எல்லாமே இப்போ குலாப் ஜாமுன் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அது கூட அப்பளம் போட்டு எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் வடையும் போட்டு எடுத்துகிட்டு மொத்தமாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடு பண்ண எண்ணெயை வந்து தோசைக்கு இல்லை சாம்பார் தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி அதுக்கு மட்டும்தான் வச்சுக்குவோமே தவிர திரும்ப இதை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணவே மாட்டோம். நாங்கள் வந்து மோஸ்ட்டாக கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ண எண்ணெயை என்ன பண்ணுவீங்க, இல்லை அந்த எண்ணெயை யூஸ் பண்ணலாமா, இல்லை எப்படிலாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அந்த டிப்ஸையும் நான் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வடையும் போட்டு எடுத்தாச்சு. வடை இன்றைக்கி செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு, உண்மையாலுமே டேஸ்ட்டு. உப்பு வந்து இன்றைக்கி மட்டும் எப்படி தான் மற்ற நாளில் நம்ம செய்யும் போது அந்த உப்பை வந்து ஒரு 4 தடவை அந்த சாம்பாரை டேஸ்ட் பண்ணி பார்க்குறது, கூட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறதும் இப்படி இருப்போம். பட் அன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி மட்டும் எப்படி அந்த உப்பு கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு தெரியாது, சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துடும். அந்த மாதிரி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், அப்புறம் 3 வகை காய் பொரியல் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் சாதம், அதுக்கப்புறம் இந்த சைடு குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆக்கிட்டுருக்கு, போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். அதையும் வந்து நான் இப்போ ஜீராவில் போட்டுக்கிறேன். எப்பயுமே குலாப் ஜாமுன் வந்து சூப்பராக வரும், எப்பயுமே செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுதா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஊறாத மாதிரி உங்களுக்கு தெரியும், பட் இது நல்லாவே ஊறி தான் இருக்குது. இப்படி மொத்த ஜீராவுமே உறிஞ்சிரும். இதுக்கப்புறம் ஜீரா எக்ஸஸாக இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. அதுக்கப்புறம் அப்பளம் பொரிச்சாச்சு, பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு. முத்துக்குட்டி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப ஆத்மார்த்தமாக கும்பிட்றான் போல இருக்குது. விழுந்து கும்பிட்றான். லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்மளுக்கு முக்கியமாக இவ்வளோ நேரம் நம்ம செஞ்சது எல்லாமே முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு அருள் புரியணும், முன்னோர்கள் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் சாப்பாடு கொண்டு போய் வச்ச உடனே அழகாக காக்கா வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. அமாவாசை ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம இவ்வளோ நேரம் செஞ்சதுக்கான பலனும் கிடச்சிருச்சு.
வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டோட பார்க்கலாம். பாய், see you all.